சினிமா பைனான்சர் முகுல் சந்த் போத்ராவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் அளித்த புகாரின் மீதான விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. அதாவது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சினிமா பைனான்சர் முகுல் சந்த் போத்ராவின் இல்லத்தில் பச்சமுத்து அவர்களின் பெயரை குறிப்பிட்ட 2 நபர்கள், அதாவது நேரில் பார்த்தால் அடையாளம் காணக்கூடிய 2 நபர்கள் தன்னுடைய வீட்டில் 23 மற்றும் 24 ஆகிய 2 தேதிகளில் இரவு 7 மணி அளவில் வந்து தன் வீட்டில் மிரட்டியதாகவும் தனக்கான ஆயுதங்களை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் முகுல் சந்த் போத்ரா கடந்த 24ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிராக பச்சைமுத்துவுக்கு எதிராக சென்னை தேனாம்பேட்டை போலீசார் 2 தினங்களுக்கு முன்னர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர். இந்த குற்றச்சாட்டிற்காக தன்னை கைது செய்யக்கூடும் என அஞ்சிய பச்சைமுத்து அவர்கள் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தனர். அந்த முன்ஜாமீன் மனுவில் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், தாம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனராகவும் வேந்தராகவும் இருக்கிறேன். தாம் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறேன். இந்நிலையில் மதனுக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், ஆனால் இந்த வழக்கில் மதன் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது தாம் சிறையில் இருந்து வருவதாகவும், இந்நிலையில் முகுல் சந்த் போத்ரா என்பவரை தாம் தூண்டுதலின் பேரில், அதாவது என்னுடைய தூண்டுதலின் பேரில் 2 நபர்கள் சென்று மிரட்டியதாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் தனக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், இந்த புகார் என்பது, அதாவது முகுல் சந்த் போத்ரா அளித்துள்ள புகார் என்பது முற்றிலும் தவறானது எனவும் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் தனது புகார் மனுவில் கூறியுள்ள அனைத்து விவரங்களும் பொய்யானது எனவும், எனவே இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், நீதிமன்றம் விதிக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையும் நாம் ஏற்க தயாராக இருப்பதாகவும், தற்போது தனக்கு 76 வயதாகியுள்ளது, பல்வேறு உடல் உபாதைகளால் தாம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்கினால் தாம் வழக்கில் இருந்து தப்பிக்கவோ அல்லது சாட்சிகளை கலைக்கவோ முற்பட மாட்டேன் எனவும், எனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன், எனவே தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனு இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது போலீசார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மனு தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரினார். அதைத் தொடர்ந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வழக்கின் விசாரணை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும், வரும் 8ஆம் தேதி இது தொடர்பான பதில் மனுவை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் சார்பில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணை வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.